ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி கத்தாழையில் வச்சு மறுபடியும் பசங்களை விரும்பி குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸு. இந்த ஜூஸெல்லாம் இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக குடிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலும் நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா அலோவேராவில் அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது பசங்களுக்கும். ஏன்னா ரொம்ப அழுக்கு மீறி நம்ம அந்த அலோவேரா சேர்த்துக்கணும்னா பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன நம்ம இது பண்ணாலும் அதில் கசப்புத்தன்மை இருந்தே இருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டுன்னு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வாங்க என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் கத்தாழை ஒரு 2 பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது பசங்களுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஒரு தண்ணியில் கழுவிட்டு 2வது தண்ணியில் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு, ஏன்னா அந்த கசப்பு தன்மைலாம் இன்னும் கொஞ்சம் இதாகும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி 2 பீஸு தான் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, எலுமிச்சப்பழம் 4 பாகம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரே ஒரு கிளாஸ் தான் செய்ய போகிற ஜூஸு. 4 பாகம் பண்ணிட்டு ஒரு 4 பீஸில் ஒரு பீஸு தேவையான அளவுக்கு பசங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு பீஸ் அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு சின்ன பீஸு இஞ்சி. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிக்குவாங்க. அதனால தான் கத்தாழை நான் எல்லாம் கழுவி கட் பண்ணிவிட்டு தயிரும் போட்டு எப்படி ஊற வைக்கணும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, பெரியவங்க கூட குடிக்கலாம். அதுக்காக இந்த தயிர் நம்ம போட்டு ஊற வச்சுருந்தா அப்படியே எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிடணும். இது 2வது தண்ணியில் தயிரை போட்டு நான் ஊற வச்சிருந்து ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், 2 பீஸ் தான். பெரிய கத்தாழையில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது, நல்லா விரும்பி குடிக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி 2 பீஸு நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போது நான் ஜார் எடுத்துட்டு அந்த ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், தேவைந்தான் மறுபடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அரைச்சி ஆயிட்ட பிறகு தான் அதில் லாஸ்ட்டில் எவ்வளோ வேணும் எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கத்தாழை போட்டு ஊற வச்சோன்னா இந்த தண்ணி சேர்த்துக்கக்கூடாது, இது வேஸ்ட்டு. இந்த தயிர் இதெல்லாம் ஏன்னா பசங்களுக்கு அதிகமாக கத்தாழை போட்டு செஞ்சோம்னா குடிக்காதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்க, அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் போட்டு நல்லா அந்த இஞ்சியும் ஸ்மெல்லு இவ்வளோ நல்லா வருது. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இருக்குது. இந்த மாதிரி கத்தாழை கொஞ்சம் கூட தெரியல. பாருங்கள், இந்த ஸ்பூனில் எடுத்தாலும் கத்தாழை அந்த கட்டி இல்லை. இந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி குடிக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு இனிப்பு, சர்க்கரை சேர்த்து உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இது ஒரு கிளாஸில்
பாருங்கள் கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதில் எலுமிச்சப்பழம் சாறு வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ புளிப்பு வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு வேணும்னு. பசங்க ஏன்னா அதிகமாக புளிப்பு இருந்தாலும் குடிக்காதுங்க. நம்ம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை எப்படி இருக்குது உப்பு எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பாருங்கள். இவ்வளோ ஒரு சூப்பரான ஜூஸு அலோவேரால ரெடி. சூப்பராக இருக்குது. ஏன்னா இஞ்சி சேர்த்துருக்குறோம். அப்படி பசங்களுக்கு இஞ்சி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்க்குறது வேண்டாம். சர்க்கரை எலுமிச்சப்பழம் சாறு தேவையான அளவுக்கு உப்பு இந்த கத்தாழை. பசங்களுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா வேறு அந்த கத்தாழை மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு புழிஞ்சிருக்கிறேன். நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. புழிஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு திரும்பி விட்டுட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் எடுத்து கலக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா கத்தாழை ஜாஸ்தி இதில் சேர்த்தோம்னா பசங்க குடிக்காதுங்க, கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கசப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தாழை எடுத்து அதில் பாதி அந்த கத்தாழையில் 2 பாகம் பண்ணிவிடுவோம். 2 பாகம் பண்ணிவிட்டு ஒரு பீஸை வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குடிக்கிறாங்களே என்னான்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அப்படி குடிக்கலைனாக்கா அந்த ஒரு கத்தாழை வந்து 3 பீஸு இல்லை 4 பீஸோ பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு பசங்க அந்த 4 பீஸில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன பீஸாக இப்போ நான் காட்டின 2 பீஸில் ஒரே ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க குடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பசங்க குடிக்கும். ஏன்னா இதில் சர்க்கரை உப்பு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு விருப்பம் பசங்களுக்கு இருந்தால் இஞ்சி போட்டு, ஏன்னா இஞ்சி வந்து இன்னும் நல்லா ஜீரண சக்தி ஆகும் பசங்களுக்கு. அவங்க ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க அந்த ஏப்போ வரல ஜீரணம் ஆகலைனாக்கா கண்டிப்பாக இந்த இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அது இஞ்சி சேர்த்துக்க பிடிக்கலனாக்கா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி நான் 2 பீஸு அதாவது முழு ஒரு அலோவேராவில் பாதி 2 பாகம் பண்ணிக்கினேன். பசங்களுக்கு இப்படி போட்டு குடிக்கலைனாக்கா அப்போ நீங்கள் வந்து ஒரு அலோவேராவை 4 பாகம் பண்ணிக்கணும். நல்லா பெரிய கத்தாழை எடுத்து 4 பீஸாக பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் இடத்துல வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்தால் வைக்கணும்னு இல்லை. ஒரு பீஸ் எடுத்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பீஸுனால அவ்வளோ கசப்புத்தன்மை தெரியாது. அது இல்லாமல் மறுக்காமல் தயிரில் ஊற வச்சு செய்யுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டுன்னு. சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற பசங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லா குடிக்குதுங்க. இப்போது என் வீட்டில் கத்தாழவே இல்லை, இப்போ இதுக்கு மேலே வளர்ந்தா தான். ஏன்னா எடுத்து எடுத்து ஜூஸ் பண்ண சம்மர் சீசனில் ஜூஸு தர்பூசி இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் பண்ணின்னுக்கிறதுனால இப்போ கத்தாழை கொஞ்சம் காலியாகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பசங்களும் குடிக்குவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.